விரைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். உன்கிட்ட போய் கேட்டேன். அல்வா இந்தா குடுறா. எடு எடு பொடி வச்சு விடு. இரு பின்னெல்லாம் இருக்கு. என்ன வச்சு விடு. ஏமா திரும்பி நில்லு. அப்படியே நிக்கிற. அம்மம்மா என்னன்னு தெரியல, ஆகாயம் பூலோகம் புரியல, ஆனந்தா நீதான உலகில உன் கண்ணில் பார்த்தேனு கடவுள. கல்கண்டா நீ பேசும் அழகுல, கல்லிப்பூ முள்ளீங்கும் நொடியில, சில்வண்டா உன்னோட நிழலில, தேனுன்ன தவம் கெடுக்கு உசுரல. இந்தா அல்வா எடுத்துக்கோ. ஊட்டி விடு. குடுப்பா. எனக்கு ஒரு இமெயில் அனுப்பணும். நான் போயிட்டு வரேன். ரூம் அங்க இருக்கு. அங்க மேல இந்த பக்கம் போ. சரி. கண்மணி. ஐயோ அசத்திட்டோம். இந்தா நான் நினைச்சது நடந்துருச்சு. நல்லா சாப்பிடு. என்ன என்ன உம்முன்னு இருக்க? சரி. பப்பு படிப்பெல்லாம் எப்படி போகுது? சித்தப்பே நான் 5வது ரேங்க் வாங்கியிருக்கேன். 5வது ரேங்கா? எப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க போற? அடுத்த எக்ஸாம்ல வாங்கிரும் சித்தப்பே. பாருங்கம்மா இவன் எந்த லட்சணத்துல படிக்கிறான்னு. சரிதான் போடா. என் பேரை ஒரு படிக்காத மேதை. நினைச்ச அவனுக்கு ஓவர் செல்லம் கொடுத்து கெடுக்கிறதே நீங்கதாம்மா. அத்தை இது புடிங்க. இந்தாங்க ஹார்ட் தோசை. ஹார்ட்டா? வாவ் இது நல்லா இருக்கே. அம்மா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பூமி கூட இப்படிதான் அடிக்கடி தோசை பூரி எல்லாம் ஹார்ட் ஷேப்ல பண்ணுவா. சித்தப்பே நீ அம்மாக்கு டாலர் செயின் வாங்கி கொடுத்த. அதுக்காக அம்மா உனக்கு அவங்க இதயத்தையே கொடுக்கறாங்க. ஏய் அடேங்கப்பா வெக்கத்தை பாரு. போங்க அத்தை, கிண்டல் பண்ணாதீங்க. இப்படி சொன்னா எப்படி? இந்த தோசையை நான் எப்படி சாப்பிடுறது? அப்படிலாம் இல்ல, சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். இங்க பாரு, இது நான் கண்மணிக்கு வாங்கிட்டு வந்த நகை. நாளைக்கு பூமி மாதிரி சமைக்கும் போது இத நீ வாங்கி கொடுக்கற மாதிரி அவளுக்கு கொடுத்துரு. ரொம்ப சந்தோஷப்படுவா. என்னமா இதெல்லாம்?
இப்படி எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சா அப்புறம் அவ என்கிட்ட ரொம்பவே எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவான். உனக்கு தினமும் பூமி ஸ்டைல் சமையல் வேணுமா வேணாமா? நிச்சயமா வேணுமா? அது சாப்பிட்டா ஏதோ பூமியே என் கூட இருக்கிற மாதிரி இருக்கு. ஆ, அப்படின்னா இத நாளைக்கு கண்மணிக்கு கொடு. டாலர் செயின் வாங்கி கொடுத்தது வரும்னு நினைச்சு கண்மணி ரொம்ப சந்தோஷமா இருக்கா. நான் வாங்கி கொடுத்ததுன்னு தெரிஞ்சா பாவம் மனசொடைஞ்சு போயிடுவா. குட்டை எப்ப உடைய போதோ நாம ஜாக்கிரதையா வாய மூடிட்டு இருக்கணும். அம்மா சீக்கிரம் நல்ல நல்ல சாப்பாடு ஐட்டமா செஞ்சு சித்தப்பூ அசத்தி இதே போல நீங்க நிறைய டாலர் செயின் வாங்கணும். ஹே, தங்க விலை ஏறிக்கிட்டே இருக்குடா. அம்மாக்கு உன் மேல லவ் ஏறிக்கிட்டே இருக்கு சித்தப்பே. கலகலன்னு அவங்க எல்லாம் அங்க சிரிக்கிறாங்க. ஆனா எனக்கு வயிறு கப கபன்னு எரியுது. எல்லாம் அந்த ஊசி போன அவியல் செய்யற வேலை. ஐயோ அது இல்லங்க, இவங்க சந்தோஷத்தை என்னால தாங்கிக்கவே முடியல. பூமி ஸ்டைல்ல சமைக்க ஆரம்பிச்சு கண்மணி கொஞ்சம் கொஞ்சமா வருண் மனசுல இடம் பிடிக்கிறா. அவனும் வெக்கமே இல்லாம ஈன பல காமிச்சிட்டு இருக்கான் பாருங்க. இதெல்லாம் என்னால கண் கொண்டு பார்க்க முடியல. இவங்களை ஏதாவது செஞ்சாகணுங்க. வாசுகி, அந்த கணேசன் நம்ம கிட்ட சேவன எலுமிச்சம்பழமும் தாயத்தும் கொடுத்தானே, அத வருண் கண்மணி தலானிக்கு கீழே வைக்க சொன்னானே, மறந்துட்டியா? மறக்கல. அதை இப்ப எங்க வச்சிருக்கீங்க? தொலைஞ்சு போயிடும்னு சேஃபா அத நம்ம பெட்ரூம் தலானி கீழே வச்சிருக்கேன். அட பாவி மனுஷா, அத நமக்கு திரும்ப செய்வன வச்சிடுங்க. ஐயோ, முதல்ல அதை கொண்டு போய் வருண் ரூம்ல வைக்கணும். சீக்கிரம் வாங்க. சாப்பிடு. என்னங்க, நான் இப்ப ரூம்குள்ள போய் மந்திரிச்ச இந்த எலுமிச்சை தாயத்தை செட் பண்ணிட்டு வரேன். யாரும் வராம நீங்க பாத்துக்கோங்க, சரியா? வாசுகி, நான் போய் மெயின் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணட்டுமா? சரி வேணாம் டென்ஷன் ஆகாத. இப்ப என்ன, உங்களுக்கும் ஒரு எலுமிச்சை பழம் தாயத்தை வச்சாதான் நீங்க அடங்குவீங்க போல. ஐயோ வேண்டாம். யாராவது வந்தா ஏதாவது ஒரு சிக்னல் கொடுங்க, சரியா? எப்படி கொடுக்கட்டும்? குயில் மாதிரி கூவா? உங்களுக்கு அப்படிலாம் கூவ தெரியுமா? கா. ஐயோ, இத பாருங்க, ஏதாவது செல்போன்ல சாங் போட்டு சிக்னல் கொடுங்க. உயிரை வாங்குறீங்க பாருங்க. சரி. தலகாணி கடியில தானே வைக்க சொன்னா. என்ன பாட்டு போடலாம்? இது ஓகே. ஐயோ, யார் இது? ஐயோ வந்துட்டாங்களே. ஐயோ, இங்க என்ன பண்றீங்க? ஐயோ வருண், ஐயோ வாசலுக்கு வந்துட்டாங்க போல இருக்கே. இப்ப வெளியே போனா நான் மாட்டிப்பேனே. காத்து வாங்க வந்தேன் சும்மா. காத்து வாங்க மொட்டை மாடிக்குள்ள போகணும். அதான் போக போறேன். எதுக்கு இந்த பாட்டை போடுறீங்க? இது சிக்னல். ஓட்டவாய் மாதவா, எனக்குன்னு வந்து வாச்சிருக்கீங்க பாருங்க. வாங்க. சிக்னலா? செல்போன்ல சிக்னல் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன். நீங்க போங்க முதல்ல. இப்ப நான் எங்க ஒளிறது? ஐயோ,
என்னாச்சு? இல்ல ஒண்ணும் இல்ல. என்ன பண்றீங்க? சத்தம் போடாத. ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு ரொமான்ஸ் பண்ண போறேன். நிஜமாவா? சொல்லவே இல்ல. ஐயோ நான் சொன்னதையும் செய்வேன், சொல்லாததையும் செய்வேன். ஐயோ கண்மணி, நீ ரொம்ப அழகா இருக்க. ஐயோ எலுமிச்சப்பழம் தாய்த்து வேலை செய்யறதுக்கு முன்னாடி இவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டானே. கடவுளே நான் எப்படி எஸ்கேப் ஆகுறது? கிருஷ்ணா, நீங்க இப்படி எல்லாம் பேசினா மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இன்னும் கொஞ்சம் பேசுறீங்களா ப்ளீஸ்? இன்னுமா? அது வந்து மேலாடை தென்றல் வர வர பூவாடை வந்ததே, கையோடு வளையல் ஜல் ஜல் ஜல். கண்ணோடு பேசவா சொல் சொல் சொல். அப்படியா? உதடு இல்ல கண்மணி, அது மந்திரிச்ச தகடு. உனக்கு வேற தவிடு ரெடியா இருக்கு. உன் தலகணிக்கு கீழே வச்சிருக்கேன் மௌனே, நல்லா சிக்கன. ஆமா, என்ன இன்னைக்கு வித்தியாசமா இவ்ளோலாம் புகழ்றீங்க? அவன் புகழலடி, உழுகுறான். அது வந்து பருத்தி பூ போல உன் பாதம், வலம்புரி சங்கு போல உன் கழுத்து. ஐயோ எனக்கு ஒரு மாதிரி கிறுகிறுன்னு வருது, ஒண்ணுமே புரியல. டேய் டுபாக்கூர், சினிமா பாட்டு வசனமா சொல்லி அவளை ஏமாத்திட்டு இருக்கியா? அவன் இந்த பாட்டை கேட்டதே இல்ல, அதான் போல இப்படி அசடு வழிறா. இது மூக்கு இல்ல கண்மணி, இது முந்திரி கேக்கு. அப்ப கடிச்சுக்கோங்க. இது கண்ணு இல்ல கண்மணி, கிறங்கடிக்கிற ஜின்னு. குடிச்சுக்கோங்க. இது இடுப்பு இல்ல கண்மணி, இந்திரன் படைப்பு. அப்ப புடிச்சுக்கோங்க. மொத்தத்துல சொன்னா நீ ஒரு அழகு தேவதை. ஐயோ நீங்க என் மைசூர் பாக், பிசிபலாபாத். ஐயோ கடவுளே, இதுக்கு மேல என்னால தாங்கவே முடியல. என்ன ஆனாலும் சரி, நான் உடனே இங்கிருந்து வெளியே போறேன். ஐயோ வாசுகி, நல்ல வேளை சினிமா பாட்டை வச்சு வாசுகியும் கண்மணியும் சமாளிச்சாச்சு. என்னங்க, உங்க அக்கா நம்ம ரூம்ல வந்து ஒளிஞ்சிருந்து வேவ பார்த்துட்டு போறாங்க. ஆமா, பாரு அவளுக்கு எவ்வளவு தைரியம். என்னங்க இவ்ளோ கேவலமா இருக்காங்க? இப்படி எல்லாம் கூட ஒரு வீட்ல நடக்குமா? நடக்குது, விடு. சில ஜென்மங்கள்லாம் அப்படித்தான், இவங்களாம் திருந்தவே மாட்டாங்க. இனிமே ரூம்ல இருந்து வெளியில போகும்போது கதவை பூட்டிட்டு போகணும். வந்ததும் ரூமை திறந்து செக் பண்ணும் போல இருக்க. ஆமா, வர வர இது ஹோட்டல் ரூம் மாதிரி ஆயிடுச்சு. ச்சே, நாளைக்கு பாத்துக்கிறேன். என்ன நடக்குதுங்க? குட் நைட். நல்ல சான்ஸ், மூடையே கெடுத்துட்டாங்க. இவர் இவ்ளோ அன்பா பேசினதே எனக்கு ஒரு மாசத்துக்கு தாங்கும். தமிழ்ச்செல்வி BA BEd. ராமமூர்த்தி பார்க்க சொல்லி அனுப்பினாலும் இவங்க தான் போல. இவங்கள வச்சே நம்ம காரியத்தை முடிப்போம்.
பூமி அக்கா, என்னக்கா ஆச்சு உங்களுக்கு? அக்கா நீங்க பக்கத்துல இருந்து எனக்கு தெரியாம போச்சேக்கா. அக்கா அக்கா எந்திரிங்கக்கா, நான் உங்க தமிழ் வந்திருக்கேன்க்கா. அக்கா எந்திரிங்கக்கா. அக்கா 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 நான் போறேன் வரும். பூமி போறேன். போயிடாத பூமி, சொல்லாத பூமி, ஒன்னும் ஆகாத பூமி. பூமி, என்ன இது? அம்மா பூமி, ஒன்னும் ஆகாத பூமி, தைரியமா இரு பூமி. அம்மா உனக்கு ஒண்ணும் இல்ல, விட்டு போயிடாதீங்கம்மா. பூமி, போயிடாத பூமி. பூமி, பூமி, ஒன்னும் ஆகாத பூமி. மேடம், லாயர் தமிழ்ச்செல்வி நீங்க தானே? அக்கா, நான் ஒரு நல்ல வக்கீல் ஆகிறதுக்கு காரணமே நீங்க தான். இப்போ உங்க மரணம் இயற்கையானது இல்ல, அது கொலைன்னு வைத்தியர் ஐயா சொல்லிட்டாரு. இதுக்கு மேலேயும் என்னால அமைதியா இருக்க முடியல. உங்களால வந்த இந்த வக்கீல் தொழில் உங்களுக்கு பயன்படணும். கோர்ட்ல வாதாடி உங்க மரணத்துக்கு நியாயம் வாங்கி கொடுப்பேன். உங்களை கொன்ன அந்த படுபாவீங்கள நான் தூக்கில ஏத்தாம விட மாட்டேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எந்த சாமி கிட்ட இவ்வளோ நேரம் வேண்டுறாங்கன்னு தெரியலையே. ரொம்ப பவர்ஃபுல் சாமி தான் போல இருக்கு. முதல்ல உள்ள வரும்போது கதவை தட்டிட்டு உள்ள வரணும். சாரி மேடம், யோசிக்காம வந்துட்டேன். இனிமே அப்படிதான் வரணும். வேணா நான் போய் திரும்ப தட்டிட்டு வரட்டுமா? வேண்டாம் வேண்டாம், இருங்க. என்ன விஷயம்? என் பேர் கணேசன், நான் காய்கறி கடை வச்சிருக்கேன். என் ஃப்ரெண்டு ராம்மூர்த்தி தான் உங்களை சிபாரிசு பண்ணாரு. இதான் அவரோட கார்டு. ஓ இவரா? அண்ணா நகர் வீட்டை ஒருத்தர் காலி பண்ண மாட்டேன்னு ரொம்ப நாளா ராமமூர்த்திக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தாரு. ஆமா ஆமா ஆமா, அதே ராமமூர்த்தி தான். கடைசியில நீங்க தானே அந்த ஆளை காலி பண்ணீங்க. ஹலோ, அந்த ஆளை நான் காலி பண்ணல, வீட்டை காலி பண்ணி கொடுத்தேன். ஓ ஆமாங்க ஆமாங்க. அதே போல இப்ப எனக்கு ஒரு பிரச்சனைங்க. என் குரலை ரெக்கார்ட் பண்றீங்களா? ஆமா. சரிங்க. நான் கேகே நகர்ல ஒரு வீடு வச்சிருக்கேன். 10 வருஷமா ஒருத்தர் வாடகைக்கு இருக்காரு. இப்ப எனக்கு கல்யாணம் ஆக போகுது. எனக்கு அந்த வீடு வேணும். ஆனா அந்த ஆளை வீடு காலி பண்ண சொன்னா காலி பண்ண மாட்டேங்கிறான். சட்டம் பேசிக்கிட்டு இருக்கான் மேடம். நீங்க இந்த கேஸ் எடுத்து எப்படியா அந்த வீட்டையும் எனக்கு நியாயத்தையும் வாங்கி கொடுத்துருங்க. இதுல எல்லா டீடைல்ஸும் இருக்கு மேடம். ராமமூர்த்தி எனக்கு வேண்டியவரு. அவரு சிபாரிசு பண்ணதால உங்க கேஸ எடுத்துக்கலாம் தான் நினைக்கிறேன். ஆனா ஐயோ மேடம், என்ன ஆனா ஒண்ணான்னு இழுக்குறீங்க? ஃபீஸை பத்திலாம் கவலைப்படாதீங்க, நான் கரெக்டா கொடுத்துருவேன். ஃபீஸ் எல்லாம் இல்ல சார். எங்க அக்கா ஒருத்தவங்களோட முக்கியமான கேஸ நான் எடுத்து நடத்த வேண்டியிருக்கு. அதனாலதான் நான் ஊர்ல இருந்து மறுபடியும் இங்க வந்து வக்கீல் தொழில ஆரம்பிக்கிறேன். அந்த கேஸ முடிச்சிட்டு அப்புறம் உங்க கேஸ எடுத்துக்கிறேன். மேடம் 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 மேடம், நீங்க வேற வக்கீல பாருங்களேன். என்ன இது? மந்திரிச்ச எலுமிச்ச மரம் இது எப்படி இங்க வந்தது? நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.